ஹலோ மக்களே, இது வந்து 30 டேஸ் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோம் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில். அதில் வந்து நம்ம வந்து டே 8ஓட விலாக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போது 16:8, அதாவது 16 மணி நேரம் விரத முறையை பயன்படுத்தி தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்ருக்கோம். காலையில் 11க்கு வந்து என்னோடய ஈட்டிங் விண்டோ ஸ்டார்ட் ஆகும். நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock வந்து முடிச்சிடுவேன். இதுதான் இந்த டைமுக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இது வந்து சண்டே ஈவினிங் வந்து சரி பசங்களுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதனால் வந்து மத்தியானமாக வந்து பண்ணி ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே ரெடி பண்ணது தான். ஒரு பாக்கெட் இருந்துச்சு குலோப் ஜாம், அதனால் வந்து ரெடி பண்ணேன். நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? வீட்டிலேயே ரெடி பண்ணது தான். நல்லா வந்து புசு புசுன்னு வந்துச்சு. ஜிஆர்பின்னு நினைக்கிறேன் ஒரு பாக்கெட் இருந்துச்சு. நல்லா தான் தான் உருட்டி இருந்தேன். ஆனால் வந்து கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கீரலும் இருந்தது. ஓகே, டேஸ்ட்டு ஓகே, நல்லா தான் இருந்தது. நானும் 2 பீஸ் சாப்பிட்டுருக்கேன் மக்களே. அப்புறம் வந்து இதுக்கு தேவையான சுகர் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் ரொம்ப தண்ணியாக வச்சுருவேன். இப்போ வந்து நல்லா 500 கிராம்ஸ் எவ்வளோ போட்டிருந்துச்சு, 800 போட்டிருந்துச்சு. நான் வந்து 500 கிராம்ஸ் தான் போட்டிருந்தேன். அது முங்குற அளவுக்கு கரெக்டாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் திக்னஸோட அந்த கன்சிஸ்டன்சியில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கடையில் உள்ள குலோப் ஜாம் மாதிரியே நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. இது வந்து 8 அன்னைக்கு மார்னிங்கில் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா, முட்டை 3 தான் இருந்தது. அதை வந்து வேக வச்சிட்ருக்கேன். வேக வச்சுட்டு ஒரு வெள்ளரிக்காய் இருந்தது, அதை வந்து கட் பண்ணி நான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். 2 முட்டையும் ஒரு வெள்ளரிக்காயும். வெள்ளரிக்காய் வந்து நல்லா தோலெல்லாம் இலச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பெப்பர் கூட போடல, சால்ட்டு கூட போடல, பெப்பரும் போடல, எதுவுமே போடல, சும்மா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இது வந்து 8 o'clock போல் எடுத்தது. 8 o'clock போல் எனக்கு ஒரு பிரேக் வரும் மார்னிங்கு. அந்த பிரேக்கில் வந்து நான் சாப்பிட மாட்டேன். 11 o'clock தான் நம்ம ஈட்டிங் விண்டோ ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அதனால் 11 o'clock 8 o'clock என்ன பண்ணுவேன், நம்மளோட ஸ்டெப்ஸை கொஞ்சம் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 2000 வந்து மார்னிங் வந்து நடந்துடுவேன். அப்போ எடுத்த கிளிப்பு தான் இது. நடந்துட்டு அதுக்கப்புறம் 11 o'clock வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை நான் வந்து சூப்பராக முடிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பசிக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பசிக்க தான் செய்யும். கொஞ்சம் தண்ணி குடிச்சுப்பேன், இல்லைனா பிளாக் காஃபி குடிச்சுப்பேன். பிளாக் காஃபியில் வந்து சுகர் போடக்கூடாது. வேணும்னா உங்களுக்கு பிளாக் காஃபி குடிச்சிக்கலாம், இல்லை க்ரீன் டீ அது மாதிரி சுகர் இல்லாமல் குடிச்சிக்கலாம் அந்த ஈட்டிங் விண்டோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. இது வந்து அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோன்னா நம்ம லக்கி குட்டிக்கு 2 பிஸ்கட் போட்டுட்டு இப்போ தான் வந்து மேலே போய்கிட்டு இருக்கேன் மக்களே. அப்புறம் போயிட்டு வந்ததோன்னா என்ன பண்ணுறது இப்போல்லாம், சரி நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம லஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வயிறு ஃபுல்லாயிரும். அதுக்கப்புறம் நம்மளை வந்து ஈவினிங் வந்து நடக்கிறதும் கஷ்டம், ஒர்க் அவுட் பண்ணுறதும் கஷ்டம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறது, இப்போ வந்து உள்ளே வரேன் இல்லையா, மத்தியானம் வரும்போதே நான் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் கொஞ்சம் முடிச்சிடுறேன். மார்னிங் கொஞ்சம் வந்து நடந்துருவேன். அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நான் என்ன சாப்பிட்றேன்னு உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு நான் வீட்டுக்கு வரும்போது இது வந்து கரெக்டாக ஒரு 2:30, 3 ஆயிரும். இந்த டைம் வந்து அந்த டைம் வந்து நான் பசியாக நான் என்ன பண்ணுறேன், அப்போ தான் ஸ்டொமக் வந்து எம்டியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட்லாம் வந்து நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த ஒர்க் அவுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டு இதுலேயே நான் கொஞ்ச நாளாகவே பண்ணிகிட்ருக்கேன். அதோட வந்து லாஸ்ட்டில் எனக்கு ஒரு செஷன் வந்து எடுத்திருந்தாங்க, யோகா செஷன். நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அதன் மூலமாக வந்து நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் கற்றுக்கிட்டுருக்கேன், ரொம்பலாம் கற்றுக்கல, கொஞ்சமாக. அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சமாக ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி சின்ன மூமெண்ட் கொடுக்குற மாதிரி ஆன விஷயங்கள் தான். ஓகே, நீங்கள் எங்களுக்கு எதுவுமே தெரிலன்னா நான் முன்னால் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஜூம்பா வீடியோ போட்டு விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ அதெல்லாம் பண்ணுறதில்ல. எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறது, கொஞ்சம் வாக்கிங்கு, அப்புறம் வந்து கொஞ்சம் கையை காலை ஆட்டிகிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். தொப்பை குறைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுவேன். அப்படி வந்து வயிறு வந்து குறையிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. அது வந்து ரொம்ப வருஷமாக சேர்ந்த கொழுப்பு இல்லையா வயிற்றுலலாம், அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து அது வந்து குறையும். அதுக்காக வந்து நம்ம மனசு விட்டுறக்கூடாது. எனக்கு வந்து இந்த கையிலையும் வந்து ஆர்ம்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். கை வந்து ரொம்ப சதையெல்லாம் தொங்குற மாதிரியே இருக்கும். நம்ம என்ன தான் 60 கிலோ காட்டுது, 59 கிலோ காட்டுது, இருந்தாலும் எனக்கு ரொம்ப குண்டாக இருக்க மாதிரியே தான் தோணும். வயிறும் கொஞ்சம் ப்ளோட்டிங் இருக்க மாதிரி அந்த மாதிரியே தோணும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி. அதனால் வந்து முடிஞ்ச அளவு கொஞ்சம் வயிற்றை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்ட்டு இந்த ஸ்டெப்பு வந்து பண்ணிங்கன்னா, இந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா வந்து வயிறு கொஞ்சம் குறையிறது வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி சுற்றும்போது அந்த இடுப்பில் உள்ள சைடில் உள்ள சதைங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். இந்த இது எதுக்கு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணிக்கட்டுக்கு உள்ள எக்ஸசைஸ். அதாவது ரொம்ப வருஷமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க சிஸ்டமில் எல்லாம், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ரிஸ்ட்டுக்கிட்ட மணிக்கட்டுக்கிட்ட வந்து கொஞ்சம்
அந்த இதை வந்து கொஞ்சம் மூமெண்ட் கொடுக்கும்போது ஒரே இதாக ப்ளட்டு வந்து நம்ம ஒரே மாதிரி வச்சுட்டு இருக்கனால அந்த இடத்துல ப்ளட் இதுவாகி வந்து இதுவாகும். அதை வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்குன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கை மேலே தூக்கிட்டு அந்த காலோட 2 விரல்கள்லையுமே பேலன்ஸ் பண்ணி நம்ம நிற்கும்போது ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா பாடி ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இந்த இடம் தாங்க எனக்கு கொஞ்சம் பெயினாகவே இருக்குது ரொம்ப நாளாகவே. அது கொஞ்சம் சரி பண்ணணும். அப்புறம் இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிவிட்டு அப்போ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் என்ன பண்ணேன், லஞ்சு சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டேன் மக்களே. நீங்களும் உங்களால் முடிஞ்சால் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா டைமுக்கு டைம் சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்லாவே குறைக்கலாம். ஓகேவா? அன்றைக்கி வந்து லஞ்சு என்ன சாப்பிட்ருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரமும் வந்து இது நம்ம ஒயிட் ரைஸ் வேணாம், சிறுதானியம் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். ஆனால் வந்து நான் மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கே 2:30 3 ஆயிடுது. அதுக்கு பிறகு வந்துட்டு நம்ம செய்ய முடியல மக்களே. அதனால் வந்து வீட்டில் என்ன சாப்பாடு இருக்கோ அதை தான் வந்து நான் அளவாக வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? நீங்களும் வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க லஞ்சுக்கு வந்து என்ன சாப்பிட்டேன்னு பார்க்கும்போது, நான் வந்து ப்ரோட்டீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்து 2 முட்டை வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து அதனால வந்து என்னன்னா இன்றைக்கி வந்து கலந்த சாதம் தான் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து எனக்கு வந்து இட்லி இருந்தது, காலைல வச்ச இட்லி இருந்தது. அதனால் இன்றைக்கி டிஃபனே சாப்பிட்டு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இட்லி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து மட்டன் குழம்பு, அப்புறம் வந்து என்னென்னா முட்டை வந்து காலையில் எடுத்தாச்சு. அதனால் வந்து எடுத்துக்கல. ஓகே பாருங்கள், இந்த விறுவிறுத்து போகிற அளவுக்கு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட காட்டுறனால சரி கொஞ்சமாவது ரெகுலராக பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். 70 கிலோலேருந்து 60 கிலோக்கு வரதெல்லாம் பெரிய டாஸ்க்கு. கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோ, 70னா 70 தொல்லை, கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோ வந்தாச்சு. அப்படியே போகுது மக்களே. நீங்களும் வாங்க சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். நீங்கள் கன்சிஸ்டன்சி தாங்க அதில் முக்கியம். நான் 30 நாள் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் வந்து தான் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து 30 டேஸில் வந்து இப்போ திரும்ப உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். நம்ம என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாகிட்ருக்கு இப்போது. அந்த முன்னாடி பழைய வீடியோலாம் பார்த்தும்போது கண்ணம்லாம் போதப்போ தானே சதையெல்லாம் ஃபேஸ்லலாம் ரொம்ப சதையெல்லாம் தொங்குற மாதிரி ரொம்ப இருக்கும். இப்போ வந்து அதுக்கு நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்கின்னுமே வந்து நல்ல ஒரு க்ளோ கிடச்சிருக்கு. நீங்கள் கொஞ்சம் குறைக்கும்போது உங்களுக்கு அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும். இதுதான் வந்து அன்றைக்கி சாப்பிட்ட லஞ்சுன்னு சொல்கிறேன். லஞ்சுன்னு என்னடா டிஃபனாக கட்டுறாங்க நினைக்கிறீங்க. இதுதான் அன்றைக்கி வந்து சாப்பிட்டேன். 3 இட்லி, மட்டன் குழம்பு, அப்புறம் ஒரு வெள்ளரிக்காய் வச்சு சாப்பிட்டாச்சு. மார்னிங் வந்து ப்ரோட்டீனுக்கு முட்டை எடுத்தாச்சு. அப்புறம் வந்து இதெல்லாம் சாப்பிட்டோன்னே எனக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருந்துச்சா, அப்புறம் வந்து நம்ம குலோப் ஜாம் பண்ணோம்ல, அதில் ஒரு 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டு அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு பனானா சாப்பிட்டு நம்மளோட டின்னரை வந்து முடிச்சாச்சு மக்களே. ஏன்னா நான் வந்து லேட்டாக தான் சாப்பிட்றேன். அதனால் வந்து எனக்கு இது ஓகேவாக இருக்குது. நீங்கள் வேணும்னா ஓட்ஸ் கஞ்சி அது மாதிரி கூட குடிச்சிக்கலாம். அப்புறம் வந்து அன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணியாச்சு, நடந்தாச்சு. இதெல்லாம் சேர்த்து வந்து எனக்கு ஒரு 5000 ஸ்டெப்ஸ் வந்து வந்தது. நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுமா? வாங்க மக்களை சேர்ந்து பண்ணலாம். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை. தேங்க்யூ ஸோ மச் மக்களை. தேங்க்யூ.